வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 3வது வகுப்பு மாணவர்களுக்குரிய புத்தகத்தில் உள்ள பாடப்பகுதிகள் பார்த்துட்ருந்தோம். சரியா? இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். நேற்று நான் வினா விடை கொடுத்துருந்தேன் அப்படின்னு தானே. பக்கம் 72 பாடம் 12 தானே. ஆமாம், 12வது லெசனில் உள்ள வினா விடை கொடுத்துருந்தேன். புக் எக்ஸசைஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சரியான விடையை தெரிவு செய்வோமா பார்த்துட்டோம். அதுக்கு கீழே அகர முதலியை பார்த்து பொருள் அறிக அப்படின்னு இருக்குது, அதுவும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி பக்கம் 73 இருக்கக்கூடிய சரியான சொல்லால் நிரப்புக அப்படிங்கிறதையும் கீழே எதை எங்கே செய்வோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரியா? பென்சில் வச்சு குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு, மக்கள் கிராம சபை கூட்டத்தில் டேஸ் கொள்ள வேண்டும். கலந்து என்ன வரும்? கலந்து. சரியா? அப்போ ரெண்டாவதுல டிக் பண்ணி கலந்து அப்படின்னு எழுதிக்கோ. சரியா? கல்வி டேஷ் போன்றது. கண் என்ன வரும்? 3 சுழி எண். சரியா? அப்போது ரெண்டாவதுல டிக் பண்ணி கண் போன்றது அப்படின்னு எழுதிக்கோ. அடுத்தது, நான் டேஷ் கடை வைத்திருக்கிறேன். பழுது பார்க்கும் என்ன வரும்? சிறப்புழகரம் வரும். பழுது பார்க்கும் ரெண்டாவது. சரியா? ரெண்டாவதுல டிக் பண்ணி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன் அப்படின்னு எழுதணும். ஆசிரியர் மாணவனை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு டேஷ் கூறினார். அறிவுரை என்ன வரும்? பெரிய வரும் இல்லையா? அறிவுரை கூறினார். செகண்ட் ஒன்னில் டிக் பண்ணி, இப்போ எல்லாமே என்னது? ரெண்டாவதுல தான் டிக் பண்ணணும். சரியா? மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். கல்வி கண் போன்றது. நான் பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். ஆசிரியர் மாணவனை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரை கூறினார். சரியா? அடுத்தது கீழே பாருங்கள். எதை எங்கே செய்வோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எந்த இடத்துல செய்வோம் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? பொருத்தி எழுதணும். சரியா? ஃபஸ்ட்டு, கல்வி கற்போம். பேருந்து நிலையமா, மருத்துவமனையா, காவல் நிலையமா, பள்ளியா, அஞ்சல் நிலையமா? பள்ளி. சரியா? அப்போ பள்ளிக்கு நேர என்ன செய்யணும்? 1ன்னு போட்டுக்கணும். அடுத்தது, பாதுகாப்பு தேடி செல்வோம். பேருந்து நிலையம், மருத்துவமனை, காவல் நிலையம், அஞ்சல் நிலையம் என்ன வரும்? நமக்கு பாதுகாப்பு வேணும்னா நம்ம யார்கிட்ட போவோம்? போலீஸு இல்லையா? அப்போ காவல் நிலையம். அப்போ காவல் நிலையம் அப்படிங்கிறதுக்கு நேராக 2ன்னு போட்டுக்கோ. சிகிச்சை பெற செல்வோம். பேருந்து நிலையமா, அஞ்சல் நிலையமா, மருத்துவமனையா? சிகிச்சைக்கு, ட்ரீட்மெண்ட் இல்லையா? சிகிச்சைக்கு நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எங்கே போவோம்? மருத்துவமனைக்கு தான் போவோம். அப்போது மருத்துவமனை அப்படிங்கிறதுக்கு நேராக 3 அப்படின்னு போட்டுக்கோ. அடுத்தது, அஞ்சல் தலை வாங்க. அஞ்சல் தலைன்னா என்னது? ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இது வாங்குறதுக்கு பேருந்து நிலையம் செல்வோமா, அஞ்சல் நிலையம் செல்வோமா? போஸ்ட் ஆஃபீஸ், அஞ்சல் நிலையம் தான் செல்வோம். அப்போ அஞ்சல் நிலையத்துக்கு நேர 4 அப்படின்னு போட்டுக்கோ. அடுத்தது, பயணம் செய்ய செல்வோம். எங்கே? எதில் போவோம்? மருத்துவமனைக்கு போவோமா, காவல் நிலையத்துக்கு போவோமா, அஞ்சல் நிலையத்துக்கு போவோமா, பேருந்து நிலையத்துக்கு போவோமா? பஸ்ஸில் பயணம் செய்யணும்னா பஸ்ஸில் தான் போகணும் இல்லையா? அப்போது என்ன வரும்? பேருந்து நிலையம். பஸ்ஸிலையும் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம், விமானம் அதுலேயும் போகலாம். ஆனால் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது பேருந்து நிலையம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வரும்? பேருந்து நிலையம். அப்போ பேருந்து நிலையத்துக்கு நேராக 5 அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போது கல்வி கற்போம் பள்ளி, பாதுகாப்பு தேடி செல்வோம் காவல் நிலையம், சிகிச்சை பெற செல்வோம் மருத்துவமனை, அஞ்சல் தலை வாங்க அஞ்சல் நிலையம், பயணம் செய்ய செல்வோம் பேருந்து நிலையம். சரியா? பக்கம் 73 உள்ள புத்தகத்தில் உள்ள பயிற்சிகள் முடிஞ்சிச்சு. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.